Samsung Galaxy S25 series officially launch பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல S24 Ultraக்கும் S25 Ultraக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்று பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய், நான் தான் SK. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் S25 Ultraவோட பாக்ஸ். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த ஃபோன் இது தவிர்த்து உள்ள வேற என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா documentation paper and type C to type C cable and SIM ejector pin. As usual Samsung charger கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஓரமா வச்சிடலாம். இப்போ ஃபோன் ஓப்பன் பண்ணலாம். இதான் S25 Ultra டிசைன் அண்ட் லுக் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆன் பண்ணிடலாம். Samsung S Pen. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த S Penல இருந்து ப்ளூடூத் ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம அந்த ஏர் கெஸ்டர்ஸ்லாம் S24 Ultraல பண்ண மாதிரி பண்ண முடியாது. ஓகே, இதான் ஃபோன். டிசைனில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S24 Ultraல உங்களுக்கு கார்னர் எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சைட் பாடி எல்லாமே கொஞ்சம் கர்வாக கொடுத்துருந்தாங்க. இந்த S25 Ultraல பார்த்தீங்கன்னா கார்னர் எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் கர்வாக கொடுத்துருக்காங்க. அது கையை கிளிக்குதுன்ட்டு S24 Ultraல சொன்னனால இதில் வந்து டிசைன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடு ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க, ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே. அண்ட் பேக் சைடு இதோட ப்ரொடக்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இதில் என்ன சேஞ்சஸ், வெயிட் குறைச்சிருக்காங்க. S24 Ultraல பார்த்தீங்கன்னா 232 கிராம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் 218 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. 8.2 mm மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். பேக்கில் என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை S24 Ultraல 6.8 inch இருந்துச்சு. இது கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணியிருக்காங்க. 6.9 inch மாற்றிருக்காங்க டிஸ்பிளே சைஸ் மட்டும். அண்ட் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+ஓட சப்போர்ட் ஆகும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டு வந்து உங்களுக்கு 120 Hz கொடுத்துருக்காங்க. கேமிங் விளையாடும் போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ஏன் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு, அதோட என்ன குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதே S24 Ultraல பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் வரைக்கும் தான் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் ஆப்டிமைஸ் பண்ணி என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலர் ஆப்டிமைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இருக்கிறதுலே பிக்சர் குவாலிட்டி அதிகமாக இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. வந்து இந்த கலர்ஸ் ஆப்டிமைஸ் கொடுத்துருக்கறனால நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. S24 Ultra கம்பேர் பண்ணும்போது இதில் பெட்டராக இருக்குது. அண்ட் இதில் கேமரா வைஸ் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வைட்கான கேமரா மட்டும் 10 மெகாபிக்சல்லேருந்து 50 மெகாபிக்சலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் கேமரா பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சாஃப்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது கேமரா வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்பையும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து 8K 30 FPS ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S24 Ultraல 4K 30 FPS வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த S25 Ultraல பார்த்தீங்கன்னா 30 FPSலேருந்து 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ஃப்ரண்ட்ல 4K 60 FPSல நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி கிளாரிட்டி அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாஃப்ட்வேர் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு 15 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. வித் சாம்சங்கோட One UI 7 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கமாக சாம்சங் பண்ணுற மாதிரி இந்த ஃபோன்லேயுமே 7 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தடவை S25 சீரீஸ் எல்லா மாடலுக்குமே உங்களுக்கு வந்து Snapdragon 8 Elite ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த Snapdragon 8 Elite ப்ராசஸர் S25 அண்ட் S25 Plusக்கு கொடுத்த வரைக்கும் ஓகே. பட் ஏன் S25 Ultraக்கும் சேம் அதே ப்ராசஸர் கொடுத்தாங்கன்னு தான் தெரில. ஏன்னா ஒரு 50,000 to 60,000 உள்ள OnePlus 13 அண்ட் iQ 13லேயே இந்த Snapdragon 8 Elite ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த 1.5 லட்ச ரூபா ப்ராடக்ட்லையும் சேம் ப்ராசஸர் கொடுத்தது தான் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ரேம் டைப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க LPDDR5X சப்போர்ட்டோட. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 256 GB, 512 GB அண்ட் 1 TB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு UFS 4.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது சேம் S24 Ultraல என்ன கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. 5000 mAh.
அண்ட் பட் ஆனால் அதில் வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி லித்தியம் அயான் பேட்டரி வந்து S25 அல்ட்ராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 65% வந்து வித்தின் 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும் 45 வாட்ஸில் போடும்போது. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஏஐ ஃபியூச்சர்ஸ் கூகுள் ஜெமினி ஏஐ அண்ட் சாம்சங் One UI ஏஐயோட கம்பேர் பண்ணி நிறைய ஏஐ ஃபியூச்சர்ஸ் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுற மூலயமா உங்களுக்கு ஜெமினி ஏஐ அப்படின்ற ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஆப்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் சாம்சங்கோட ஓன் ஆப்ஸ் அண்ட் கூகுள் ஆப்ஸ் மட்டும் இப்போதைக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து தேர்ட் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது வாட்ஸ்அப் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெமினி பாட் கிட்ட வந்து நீங்கள் என்ன கேட்டாலுமே அது உங்களுக்கு சர்ச் பண்ணி சொல்லிடும். அதாவது உங்களுக்கு நியர்பை ஹோட்டல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு நியர்பை ஹோட்டல்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, அதோட மெனூஸ் அண்ட் டைமிங் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். அண்ட் இதை தவிர்த்து கேலரியில் வந்து என்ன ஏஐ என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஏஐ எரேசர், ஏஐ என்ஹான்ஸ் இந்த மாதிரி ஏஐ ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து ஒன்று நான் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த ஆடியோ வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு மாற்றி கொடுக்குது அண்ட் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஒன்று ஏஐல கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 7க்கான சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 அண்ட் UFS வெர்ஷன் 3.2, IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் 1.5 டெப்த்தில் தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த ஃபோனோட 3 வேரியன்ட்ஸோட ப்ரைஸும் ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 250GB ப்ரைஸுக்கு நீங்கள் 512GB வாங்கிக்கலான்னு சாம்சங் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட ப்ரீ புக்கிங் ஆஃபர் அண்ட் அப்கிரேட் ஆஃபர் போட்டு நீங்கள் 250GB ப்ரைஸுக்கு 512GB வாங்கிக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் யாரெல்லாம் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சாம்சங் S24 அல்ட்ரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கம்பல்சரி வாங்குவாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏஐ ஃபியூச்சர்ஸோட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை தவிர்த்து S25 பற்றி ஏதாவது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நான் இருந்தாலும் ஷார்ட்ஸில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.